சென்னை மாநகராட்சியில் நான் துப்புரவு ஆய்வாளராக மெரினாவில் பணிபுரிகிறேன். இது வந்துட்டு இந்த அவேர்னஸுக்கோசம் வந்துட்டு இந்த மஞ்சா பை திட்டத்தை எடுத்துன்னு வந்திருக்கோம். இங்கே பொதுமக்கள்லாம் வந்து கண்ட இடத்துல வந்து இந்த பெட் பாட்டில் தண்ணி குடிக்கிற பாட்டில் கீழே போட்டுட்டு போகிறதுனால அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரத்துக்கோசம் இந்த டால்ஃபின் உள்ள பாட்டில் போட்டால் ஒரு பை வரும் அப்படின்றதுக்கோசம் நாங்கள் அவேர்னஸுக்கோசம் இதை வச்சுருக்கோம். நாங்கள் இப்போ இதனால் வந்துட்டு இந்த பொதுமக்கள் வந்து தண்ணி குடிக்கிற பாட்டில் வந்து இதில் போட்டுட்டு பையை டெய்லி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதனால் இங்கே வந்துட்டு அந்த பெட் பாட்டில் கீழே கிடக்கிறத வந்து கம்மியாயிடுச்சு. இன்னும் அவேர்னஸ் பண்ணுறதுக்கோசம் நாங்கள் இன்னும் ஒரு 4 இடத்துல வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இது பெருநகர சென்னை மாநகராட்சி மூலயமாக வைக்கப்பட்டது. இதை வந்து பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ளணும், மெரினாவை சுத்தமாக வச்சுக்கணுன்றதுக்கோசம் தான் நாங்கள் இவ்வளோ தொலைக்கு வந்துட்டு பாடுபட்டு பண்ணிகிட்ருக்கோம் சென்னை மாநகராட்சி மூலயமாக. நீங்கள் தயவு செஞ்சு பொதுமக்கள் வந்து இதை பயன்படுத்தி கொள்ளணும் மாரி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். நான் இன்ஸ்டாகுட் டெக்னாலஜி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஸ்டைனபிள் க்ரோத் சொல்யூஷன் கம்பெனிலேருந்து வந்திருக்கேன். இந்த மீண்டும் மஞ்சப்பை ப்ராஜெக்டை வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்டை எங்கள் கம்பெனி தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு 4 வருஷமாக. ஸோ அந்த அந்த துணிப்பையோட அவேர்னஸ் கொண்டு வந்துட்டு அந்த பிளாஸ்டிக் பாட்டில் போட்டால் துணிப்பை கொடுக்குற மாதிரியான ஒரு புது விதமான மிஷினை வந்து திரும்பி இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அது நல்ல விதத்தில் பூம் ஆனதுனால ஸோ மெரினா பீச்சில் வைக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து கார்பரேஷன்லேருந்து நம்மளுக்கான டெண்டர் நம்மளுக்கு அவைல் பண்ணாங்க. ஸோ அந்த டெண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எஃப்ஆர்பி ஸ்ட்ரக்சரு வேல். ஸோ இது மாதிரி ஒரு 3 எஃப்ஆர்பி ஸ்ட்ரக்சர் மெரினா பீச்சில் வைக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு 3, அப்புறம் எம்எஸ்ல வந்து எம்எஸ் ஸ்ட்ரக்சரில் ஒரு 3, அது மாதிரி எஸ்எஸ் ஸ்ட்ரக்சரில் ஒரு 3, மொத்தம் 9 இதே மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டி உள்ள ரிவர்ஸ் வெண்டிங் மிஷின்ஸ். வாட்டர் பாட்டிலில் போட்டிங்கன்னா ஒரு சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பாட்டிலில் போட்டால் அது வந்து உங்களுக்கு ஒரு பை கொடுக்கும், துணிப்பை கொடுக்கும். அந்த துணிப்பை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 GSMல அந்த துணிப்பை நம்மளுக்கு கிடைக்கும். அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து பையோட காஸ்ட் மட்டுமே உங்களுக்கு 10 rupees வரும். ப்ளஸ் 2 சைடு பிரிண்டிங், சிங்கிள் சைடு பிரிண்டிங் எல்லாம் இருக்குது. 1 சைடு சிங்கிள் கலர் பிரிண்டிங்க்கு 1 rupees 50 paisa ஆகும். ஸோ அந்த பையோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 kg வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். பீச்சுக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்குறீங்க அப்படின்னா தாராளமாக அந்த 5 கிலோ பையில் துணி பையில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நிறைய கவரில் எதையாவது வாங்கி அங்கங்கே போடுறதுக்கு பதிலாக அந்த துணிப்பையை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது துணிப்பையை யூஸ் பண்ணனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு துணிப்பை வந்து கிட்டத்தட்ட 100 சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பையை அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷன். இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம கலெக்ட் பண்ணுற பிளாஸ்டிக் பாட்டில்ஸை வந்து ஜஸ்ட் நாங்கள் வந்து காயிலாங்கடையிலையோ இந்த கடையிலையோ போடலை, ரீசைக்கிளர்ஸ்க்கு அனுப்புகிறோம். அதை செக்ரிகேட் பண்ணி அனுப்புகிறோம். பாட்டிலை வந்து 3 விதமாக பிரிக்கிறோம். கேப்பை தனியாக பிரிக்கிறோம், அந்த லேபிளை தனியாக பிரிக்கிறோம், பாட்டிலையும் தனியாக எடுக்கிறோம். எடுத்துட்டு அந்த கேப்பை வந்து க்ரஷ் பண்ணி மெல்ட் பண்ணி அதை வந்து மோல்டு பண்ணி கீச்செயின் மாதிரி ரெடி பண்ணி அதையும் வந்து இந்த மாதிரி சில அவேர்னஸ் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த பாட்டில்ஸு லேபிள்ஸ்லாம் வந்து தனித்தனியாக பிரித்து அதை வந்து பேலிங், அதை வந்து எப்படின்னா மொத்தமாக இப்படியே வந்து ஃபேப்ரிகேஷன் கொடுக்க மாட்டாங்க, அதை க்ரஷ் பண்ணுவாங்க. ஒரு 200 kg வாட்டர் பாட்டிலை வந்து இவ்வளோ பெரிய சூட்கேஸ் சைஸுக்கு அதை வந்து க்ரஷ் பண்ணி பேலிங் பண்ணி அதை வந்து ரீசைக்கிளர்ஸ் கொடுப்பாங்க ஃபேப்ரிகேஷனுக்கு. ஸோ இந்த விதத்தில் வந்து இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கையும் நம்ம வந்து ஒரு கையில் வந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் யூசேஜையும் அவாய்ட் பண்ணுறோம் பேக் கொடுத்து. பிளாஸ்டிக் பாட்டில்ஸை வெளியில் தூக்கி போடாமல் இப்போ பில்ஃபரேஜ் இல்லாமல் இருக்கிறத அதையும் நம்ம கலெக்ட் பண்ணி சிங்கிள் பிளேஸில் கலெக்ட் பண்ணி ரீசைக்கிளிங் கொண்டு போயிட்டு இந்த சைக்கிளையும் க்ளோஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு சுத்தமான சுகாதாரமான சஸ்டைனபிள் க்ரோத் கொண்டு வரதுக்காக இந்த அவேர்னஸை இன்ஸ்டாகுட் கம்பெனி GCCயோட சேர்ந்து பண்ணுறோம் சார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இங்கே பீச்சுக்கு வந்தேன். இன்றைக்கி ஆஃபீஸ் லீவு, சரி சுற்றி பார்க்கலான்னு வந்தால் இது ஒரு மிஷின் சொன்னாங்க. நம்பவே இல்லை நான். அப்புறம் எல்லாருமே கும்பலாக நின்று பார்த்தோம். இனிமேல் இது கன்ஃபார்மே வாட்டர் பாட்டிலை தூக்கி உள்ளே போட்டேன்னு ஒரு கட்டை. எனக்கு தேவையானது நான் வீட்டுக்கு போகும்போது இந்த தண்ணி இதெல்லாம் வாங்கி நிறைய பேர் குடிக்கிறாங்க, குஸ்தி இங்கேயே போட்டுடுறாங்க. ஃபஸ்ட்டுலாம் அப்படி இருந்தது, இப்போது அதுமாரி இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மிஷின்லாம் வச்சுருக்காங்க. தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருந்தால் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய மிஷின் விற்கிறாங்க, நிறைய சுத்தம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சுத்தமே இல்லாத நாடு மேக்ஸிமம் இங்கே இருக்குது. பீச்சுக்கு வந்தால் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இதை நான் மேக்ஸிமம் என்னால் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 10 பேர் சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு வந்த வரைக்கும் நீங்கள் ஒரு 10 பேர் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஃபுல் தரம் தெரியுமா? ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்களேன், உங்கள் கண்டதில் கீச்சை காமிக்கிறேன், ஒன்றுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் அதேமாரி நம்ம வெளியே போகும்போது பீச்சிலேருந்து வெளியே போகும்போது எதனா தேவையான பொருள் நம்ம வாங்கிட்டு போகிறது வெளியே பைசா குத்தம் வாங்குகிறோம். இது நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது இல்லை, தரமாக தான் இருக்குது. அதான் பாட்டில் நம்மளுக்கு தேவை கிடையாது, அந்த தேவையான பொருளுக்கு நம்மளுக்கு ஒரு தேவையான பொருள் நமக்கு கிடைக்குது இல்லை. வெளியே போய் நம்ம கவர் தான் வாங்க போகிறோம். அந்த மைக்கா கவர்லாம் தடை பண்ணிட்டாங்க. இது ஒரு நல்ல பை தானே, இது
மேக்ஸிமம் அது போனாலும் இது கொஞ்சம் பெட்டர் இல்லை, தேவையான பொருள்.